अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनादार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அத்தனை ஸ்லோகங்களும் பாதுகையினுடைய பெருமையை பல்வேறு வகைகளிலே எடுத்து காட்டுகின்றன. அதிலே இப்பொழுது நாம் 169வது ஸ்லோகத்தை முதலிலே பார்க்கிறோம். அதிகார பரிகிரக பத்ததி என்கிற பகுதியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இவை. அதாவது ராஜ்யாபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்திற்கு பிறகு சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற பாதுகை, அதை பற்றின பெருமையை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகங்களிலே. இதில் இப்பொழுது இந்த 169வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? ராமபிரான் மிகவும் சிரமப்பட்டு தெற்கு நோக்கி சென்று அங்கே லங்கையிலே, அதாவது கடலிலே அணை கட்டி லங்காத்வாரம் வரை சென்று ராவணனோடு யுத்தம் செய்து அவனை அழித்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பாதுகையே, நீ ஒன்றுமே பண்ணியிருக்க வேண்டாம். ஒருவேளை இப்படி தெற்கு நோக்கி உன்னுடைய சிம்மாசனத்தை அப்படி திருப்பி நீ அமர்ந்திருந்தாயானால், தெற்கு நோக்கி நீ இருந்திருந்தாயானால் என்ன ஆயிருக்கும்? ராமனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீயே அந்த துஷ்டர்களுடைய துஷ்டத்தனத்தை எல்லாம் அழித்து விட்டிருப்பாய் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். பத்ராசனஞ்சேத் பரிவிருத்தமாசீத் தேவி க்ஷணம் தட்சிணதோ முகம் தே கதம் பவேத் காஞ்சன பாதரக்ஷே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹா. தவ பத்ராசனம், உன்னுடைய அந்த சிம்மாசனமானது க்ஷணம், ஒரு க்ஷண காலம், தட்சிணத்தோ முகம் சேத்து, தெற்கு நோக்கி ஒரு சமயம் அமர்ந்திருந்ததானால், அதாவது ஒன்றும் இல்லை, பாதுகை எழுந்தொழிக்கிற பொழுது அப்படி ஒரு க்ஷணம் தெற்கு நோக்கி அந்த பாதுகை பார்த்துருந்தா போகிறோம். என்ன அதுக்கப்புறம் கதம் பவேத், எப்படி உண்டாகும்? எது? காஞ்சன பாதரக்ஷே, காஞ்சன பாதரக்ஷே, பொன்னாலான, அதாவது தங்கமயமான பாதுகையே. எம்பெருமானுடைய பாதுகை தங்கத்தாலே அப்படி இருக்கும் அல்லவா? அதனால் தங்கமயமான பாதுகையே. ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விகாரஹா, ராமனுடைய, அதாவது ரக்ஷா ரக்ஷோ மிருகயா என்னால்னா ராட்சதர்களை வேட்டையாடுகின்ற விளையாட்டு. உண்மையிலே ராட்சதர்களை எல்லாம் ராமபிரான் அழித்தான் என்னால் அதை ஒரு விளையாட்டு போல செய்தானவன். அதனால்தான் ஆண்டாளும் கூட அவனை பற்றி சொல்லுகிற பொழுது பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை, அனாயாசமா அப்படி கிள்ளி தூக்கி போட்டு விட்டுட்டார் என்று தானே சொல்லுகிறாள் ஆண்டாளும் கூட. அதனால ராமபிரானுடைய விளையாட்டு என்ன விளையாட்டு? ரக்ஷோ மிருகயா விகாரஹா. மிருகயா என்னால் வேட்டையாடுகை, ரக்ஷா மிருகயா என்னால் ராட்சதர்களை வேட்டையாடுகை என்கிற விளையாட்டு. அது எப்படி நடந்திருக்கும்? அவசியமே இருக்காது.
இதற்கு இப்படி கூட நாம் பொருள் சொல்லலாம். அதாவது ராமபிரான் ராவணனையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தான். ராவணனை அழிக்க வேண்டும், வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ராமபிரானுக்கு இல்லவே இல்லை. அது பல இடத்துல எடுத்து காட்டியிருக்கிறான். விபீஷண சரணாகதி கட்டத்திலே விபீஷணன் வந்தான், அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்றெல்லாம் விசாரம் நடந்தது. அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்து விட்டார்கள். ராமபிரான் தீர்மானித்து விட்டான். போய் அவனை அழைத்து வரும்படி சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது சுக்ரீவனிடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமோ? விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். விபீஷணனாயிருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை வந்திருப்பவன் ராவணனேயா இருந்தால் இன்னும் நல்லது, அவனை உடனே அழைத்து வா என்று ராவணனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்றுதான் ராமபிரான் நினைக்கிறான். ஆனால் அந்த ராவணன் பண்ணின அதி மாத்திரமான பாபம் அது அவனை ராமபிரானுடைய திருவடிகளிலே வணங்கும்படி அவனை செய்யவே இல்லை. அதனால்தான் என்ன ஆகிவிட்டது, இந்த ராமபிரான் ராட்சசர்களை எல்லாம் வேட்டையாடி கொன்றான் என்று இங்கே சொல்லுகிறாரே ஸ்லோகத்திலே, ரக்ஷோ மிருகயா விஹாரஹா என்று ராட்சசர்களை வேட்டையாடுகின்ற விளையாட்டு அதை ராமபிரான் செய்ய வேண்டி வந்தது. ஆனால் இந்த பாதுகையானது ஒருவேளை தெற்கு நோக்கி அப்படி ஒருவேளை அமர்ந்திருந்தால் அதாவது தேவி பாதுகா தேவியே க்ஷணம் தட்சிணோத்தோ முகம் தே, நீ ஒருவேளை ஒரு க்ஷணம் தெற்கு நோக்கி உன்னுடைய சிம்மாசனத்தை அமர்த்திருப்பாயானால், அப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கும், இந்த ராமபிரானுடைய ராட்சசர்களை வேட்டையாடுகின்ற விளையாட்டிற்கு அவகாசமே இல்லாமல் போயிருக்கும், நடந்தே இருக்காதுன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அந்த தெற்கு நோக்கி இந்த பாதுகையானது அந்த ராவணனை கட்டாட்சித்திருந்தால் ஒருவேளை ராவணனும் திருந்தி இருப்பானோ, ராவணனும் திருந்தி ராமபிரானுடைய திருவடிகளிலே விபீஷணன் வந்து விழுந்தார் போல அவனும் விழுந்திருப்பானோ என்று அதை கூட இந்த ஸ்லோகத்திலே அவர் சொல்லுகிறார். வேதாந்த தேசிகன் குறிப்பாலே நமக்கு காட்டியருளுகிறார் என்று கூட சொல்லலாம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பொதுவாக மேலெழுந்தபடியாக பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தெற்கு நோக்கி இந்த சிம்மாசனமாவது இருந்திருந்ததானால் ஒரு க்ஷணம் திரும்பி இருந்தால் ராமபிரானுக்கு இந்த ராட்சசர்களை எல்லாம் வேட்டையாடுகின்ற விளையாட்டு என்பது ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறது, ராமபிரான் ஏன் ராட்சசர்களை வேட்டையாடினார், அவர்கள் துஷ்டத்தனம் நெஞ்சிலே இருந்தபடியினாலே. பாதுகை தெற்கு நோக்கி போட்டிருந்தால் என்ன ஆயிருக்கு, நோக்கி இருந்தால் அந்த துஷ்டத்தனம் எல்லாம் அவர்களை விட்டு விலகி இருக்குமே, அப்பொழுது ராமபிரானுக்கு இந்த வேட்டையாடுதல் அவசியமே இல்லாமல் போயிருக்குமே என்று கூட இதற்கு பொருள் சொல்லும்படியாக ராமபிரானால் கூட அவர்களை திருத்த முடியவில்லை, பாதுகை திருத்தி இருக்கலாமோ என்ற கருத்தும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளும்படியாக இருக்கிறது. உண்மையிலே அப்படித்தான் நம்மாழ்வாரை பற்றி நினைக்கிற பொழுது, நம்மாழ்வார் எழுந்தொழினபடினாலே உலகமெல்லாம் தெரிந்தித்து, எம்பெருமானால கூட இந்த உலகத்தை திருத்த முடியவில்லை. இதை அப்படியே ஆச்சாரியர்களுக்கு வைத்தால் சரி, ராமானுஜர் அவரை பற்றி சொல்ற பொழுது கூட என்ன சொல்லுகிறார்கள், மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலங் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்னியவ பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. பகவானே பல அவதாரங்கள் செய்த பொழுதெல்லாம் திருந்தாத இந்த உலகம் ராமானுஜர் அவதரித்த உடனே உலகம் திருந்தியது அந்த அப்பொழுதே என்று சொல்லுகிறார். அதுபோல இவெல்லாம் பாதுகையினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அந்த பாதுகையானது ஒரு க்ஷணம் தெற்கு நோக்கி இருந்தால் அத்தனை ராட்சசர்களும் தங்களுடைய துஷ்டத்தனத்தை விட்டு ராமபிரானை சரணடைந்திருப்பார்கள். சரணடைந்து விட்டால் அதற்கு பிறகு ராமபிரானுக்கு அவர்களை வேட்டையாட வேண்டிய அவசியம் என்ன, அது இல்லாமலே போயிருக்கும். ஐயோ நீ தெற்கு நோக்கி இராமல் போய்விட்டாயே. ஏன்னா எப்பொழுதும் இந்த சிம்மாசனத்தில் அந்த பாதுகையை கிழக்கு நோக்கித்தானே எழுந்துள்ள பண்ணியிருப்பார்கள். ஒரே ஒரு க்ஷணம் தெற்கு நோக்கி இருந்திருக்க கூடாதா என்பது போல இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். அடுத்தபடியாக 170வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அது ராமபிரானை அதாவது ராட்சசர்களை கட்டாட்சிக்க முடியவில்லை என்கிறது வாஸ்தவம்தான். ஆனாலும் கூட அந்த ராட்சசர்களெல்லாம் அழியும்படியான சங்கல்பத்தை இந்த பாதுகையை பண்ணிவிட்டது. அதனால்தான் ராமபிரானாலேயும் கூட அந்த குரங்கு படைகளை கொண்டு வைத்து கொண்டு ராவணனை ஜெயிக்க முடிந்தது என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.
யாவத்வயா ராகவபாதரக்ஷே ஜிகீஷிதா ராட்சசராஜதானி மாலேவ தாவத் லுலிதா மதாந்தைஹி உத்யான சாகாமிருகயூதபைஸ்தே. ஹே ராகவ பாதரக்ஷே, ராகவபிரானுடைய திருவடித்தாமரை ரட்சிக்கின்ற பாதுகையே, என்னாச்சு? உன்னாலே என்ன ஆகிவிட்டது? யாவத்து துவயா துவயா, உன்னாலே அந்த ராட்சச ராஜதானி, ராட்சசர்களுடைய தலைநகரம், அதாவது ராட்சச ராஜதானியான லங்கை, அது என்ன ஆயிடுத்து? உன்னாலே நினைக்கப்பட்டது. என்னன்னு நினைக்கப்பட்டதுன்னு கேட்டா அது சொல்றார், ஜெயிக்க வேண்டும். அந்த லங்கையானது ராவணனாலே அது காப்பாற்றப்பட்டு கொண்டு வந்த ராவணன் அந்த பட்டணம், அது என்ன ஆச்சு? ராமனாலே ஜிகீஷிதா, ராமனாலே அந்த லங்கையானது ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கப்பட்டது. பாதுகை நினைச்சது, பாதுகை சங்கல்பிக்கலைன்னா நடந்திருக்காது. என்ன ஆச்சு அந்த சமயத்தில் அப்படின்னா, மாலேவதாவத் லுலிதா மதாந்தைஹி உத்யான சாகாமிருகயூதபைஹி, உன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாகாமிருகங்கள், அதாவது உத்தியானம் தோட்டம், அதில் இருக்கக்கூடிய சாகாமிருகம் என்னால் குரங்கு, அந்த குரங்கனுடைய யூதபைஹி, அந்த குரங்கனுடைய கூட்டங்கள், அது என்ன பண்ணித்துன்னா இலங்கையை என்ன பண்ணித்து அப்படின்னா, மாலேவதாவத் லுலிதா மதாந்தைஹி, பூமாலையை போல, குரங்கன் கையில பூமாலை ஆட்டா என்ன ஆகும்? குரங்கின் கையில பூமாலை என்று ஒரு வச்சனம் சொல்லுவதுண்டு. அதாவது அது என்ன பண்ணும்? கசக்கி பிசுக்கி போட்டு விடும். அதே போலத்தான் இந்த குரங்குகள் அத்தனையும் லங்கையை என்ன பண்ணித்துன்னு கேட்டா, தங்கள் கையில பூமாலை கிடைத்தா எப்படி பிச்சு போடுமோ அந்த மாதிரி இந்த லங்கையை ஆக்கி விட்டது. இதை பண்ணினது யாருன்னா எல்லாம் இந்த சாகாமிருகங்கள், குரங்குகள் தான். அப்படி குரங்குகள் பண்ணினதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பாதுகை நினைத்தது அப்படி அது நடக்கட்டும். அதனால நான் ஜிகீஷதா துவயா, துவயா தே ஜிகீஷதா, உன்னாலே நினைக்கப்பட்டபடியினாலே தான் இந்த ராட்சச ராஜதானி, ராட்சச ஜானி, அந்த லங்கையானது குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை போல அப்படி சிதைந்து போயிற்று என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது நினைத்து பார்த்தால் ராட்சசர்களோ மிக்க பலம் பொருந்தினவர்கள். அவர்களுடைய சைன்யத்தை ராமபிரான் எப்படி இந்த குரங்குகளை வைத்துக் கொண்டு ஜெயித்தான்? குரங்குகள் மிகவும் மனிதர்கள் கூட அல்ல, இன்னும் கீழ்பட்டவை குரங்குகள். அந்த குரங்குகளை கொண்டு ராமபிரான் ஜெயித்தானே, அது எப்படின்னு கேட்டா எல்லாம் பாதுகையினுடைய சங்கல்பத்தாலே நடந்தது. அந்த பாதுகை நினைத்தது இந்த குரங்குகள் வெல்லட்டும், அந்த ராஜதானி, கெட்டவனுடைய ராஜதானி அழியட்டும் என்று நினைத்தது. அதனால்தான் இந்த குரங்குகளாலே அது பிச்சு எடுக்க எரியப்பட்ட மாலை போல அந்த இலங்கையானது ஆகிவிட்டது என்று இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லுகிறார். இதிலேயும் கூட ஆழ்வாருடைய ஒரு குணத்தை நாம் இங்கே நினைக்க வேண்டுமானால், இப்படி நம்முடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிய வேணும் என்று அவர் நினைத்தாரானால், ஆழ்வார் சங்கல்பித்தாரானால் என்ன ஆகும்? இந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் எப்படி இலங்கை அழிந்து போய்விட்டதோ அதுபோல நம்முடைய துரெண்ணங்களும் நம்ம விட்டு விலகிவிடும் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே கொள்ளும்படியாக, அதாவது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆழ்வாருக்கும் பொருந்தும்படியாக இருக்கிறது என்றால், அதாவது ஒரு நல்ல குணம் இவனுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார் ஆழ்வார், உடனே நல்ல குணம் வரும். இவனிடத்தில் இருக்க கெட்ட குணங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் நடைபெறும் என்று இதையெல்லாம் கூட நாம் இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश
वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।